நீங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து வருது, இல்ல உங்க உங்க ஆபீஸ்ல இருக்கவங்களோ உங்க ஸ்கூல்லயோ உங்க காலேஜ்லயோ இருக்கவங்க உங்களுக்கு தப்பான அப்ரோச் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, இல்ல வந்து உங்களுக்கு தப்பான விஷயத்துக்காக உங்களை வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். இன்னொரு, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெருசா ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சமுதாயத்துல நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கும் நாங்க என்ன பண்றோம்னா ஸ்பெஷலா விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சைபர் போலீஸ் ஸ்டேஷன். எந்த கேஸ் வந்தாலும் உடனே ஒரு விமன் ஆபீசர் வந்து அவங்க கூட அசைன் ஆயிடுறாங்க. அசைன் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரிடே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லாம 1930 அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். கால் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களோட கேஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அது இல்லைன்னா என்சிஆர்பி போர்ட்டல்ஸ் இருக்கு, அதனோட லிங்க்கும் நான் தந்துடுறேன். அந்த லிங்க்ல நீங்க என்சிஆர்பின்னு டைப் பண்ணி உள்ள போனீங்கன்னா அனானிமஸாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த இளைஞன், அதாவது செகண்ட் இயர் காலேஜ் தாங்க படிக்கிறான், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கான், தப்பான வீடியோஸ் அவன் சென்ட் பண்ணியிருக்கான். நம்ம ராகவ் ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்துட்டே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் அந்த பையன் போய் நேரில் அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணல, இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அவனுக்கே இந்த நிலைமைனா நம்ம நேரில் கூட இருந்து அபியூஸ் பண்ணுற தப்பான மெசேஜ் அனுப்புற எவ்வளோ மோசமான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை நம்மளால் கண்டிப்பாக வாங்கி தர முடியும். புதுச்சேரி சைபர்ல நாங்க என்ன இப்போ புதுசா பாத்தீங்கன்னா இணைய வழியில வந்து நிறைய குற்றங்கள் ஏற்படுது. அதுல வந்து முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்படுறத வந்து நாங்க வந்து முக்கியமா அதை கையில எடுத்துட்டு என்னுடைய தலைமையில டைரக்டான சூப்பர்விஷன்ல எங்களுடைய ஆபீசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறோம். அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு என்ன வேலை கொடுக்குறோம்னா, எந்த கேஸ் தட் ஹேஸ் விமன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் இப்படி இருந்துச்சுனாலே அந்த கேஸை வந்து தனி கவனம் செலுத்தி அந்த கேஸுக்கான அரெஸ்டட் அக்யூஸ்ட செக்யூர் பண்றதுக்கு வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கிட்ட 6th May இந்த மாசம் 6ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, விச் இஸ் அகைன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மல் மாடல்ஸ் ஆப்பரண்டி நம்ம இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். பட் இட் இஸ் a வெரி சீரியஸ் அஃபென்ஸ். சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம்ல வந்து பேர் யாருன்னே தெரியாத ஒருத்தவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடனே அந்த கேஸை காக்னிசன்ஸ் எடுத்து நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்றோம். கேஸ் நம்பர் 14/2026 ஆஃப் சைபர் பிஎஸ் அண்டர் செக்ஷன் 79 பிஎன்எஸ் அண்ட் 67A ஐடி ஆக்ட். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கேஸ்ல வந்து நிறைய சவால்கள் இருக்கு. என்னன்னா, பொதுவா ஒரு விமன் கேஸ், விமன் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் என்ன ஆகும்னா ஒரு ரிவெஞ்ச் ரீசன்ஸ்க்காக நடக்கும். ஆனா இந்த கேஸ்ல என்னன்னா விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் தே ஹேவ் நோ கனெக்ஷன். அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபேக் ஐடியில பண்றதுனால நம்ம ஃபேக் ஐடி யாருன்னு தெரியல. கேஸ் வந்து இனிஷியல் டேஸ்ல ரொம்ப டஃபா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு வழிவகுக்கிறோம் இது இந்த கேஸ் எப்படி கிராக் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில இருந்து யாரு ஒரிஜினல் பர்சனுங்கிறத டெசிஃபர் பண்றதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றோம். அது மூலியமா நம்மளுக்கு ஃபேக் ஐடியில இருக்கிறது யாருன்னு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் அது அந்த பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஃபர்தர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சரி பண்றோம். கிடைச்சதுல வி கெட் அன் இண்டிவிஜுவல் அக்யூஸ்ட் கிடைக்கிறாரு. அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இங்க இருந்து வெளி பக்கத்துல திண்டுக்கல் போய் நம்ம வந்து நம்ம டீம் அங்கேயே வந்து இருக்காங்க ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ் டு என்ஷூர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு கல்லூரி மாணவர், ஜஸ்ட் 21 இயர்ஸ். ஏன் இந்த கேஸ் முக்கியமா நம்மளுக்கு எடுத்துக்காட்டா ஆகுதுன்னா, இந்த காலத்துல கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. காவல் நிலையம் புதுச்சேரியில சைபர் கிரைம் மூலியமா நாங்க வந்து ஃபுல்லா கண்காணிச்சுட்டு வரோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, we are not letting them go easily. எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு நம்ம இந்த அரெஸ்ட்டை செக்யூர் பண்ணிருக்கோம். இது மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி ஃபேக் ஐடி பண்ணி பாலியல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து கேட்டுக்கிறோம். பண்றவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவோமோ அப்படிங்கிறதையும் நாங்க இங்க உறுதியளிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விமன் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெருசா ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சமுதாயத்துல நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கும் நாங்க என்ன பண்றோம்னா ஸ்பெஷலா விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி சைபர் போலீஸ் ஸ்டேஷன். எந்த கேஸ் வந்தாலும் உடனே ஒரு விமன் ஆஃபீஸர் வந்து அவங்க கூட அசைன் ஆயிடுறாங்க. அசைன் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரிடே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அனானிமஸா பேர் கொடுத்தாலும் சரி, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிறோம். பிளஸ் முக்கியமான விஷயம், அவங்களோட டீடைல்ஸ் எதுவும் வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுலையும் நம்ம ரகசியமா பாதுகாத்துக்கிறோம். இந்த முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லி ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்துச்சுன்னா சைபர் கிரைம் புதுச்சேரி டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி அதுல வந்து ஒர்க் பண்றோம்.
அண்ட் அக்யூஸ்ட செக்யூர் பண்றது எங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாம 1930 அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். கால் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களோட கேஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். அது இல்லைன்னா என்சிஆர்பி போர்ட்டல்ஸ் இருக்கு, அதனோட லிங்க்கும் நான் தந்துடுறேன். அந்த லிங்க்ல நீங்க என்சிஆர்பின்னு டைப் பண்ணி உள்ள போனீங்கன்னா அனானிமஸாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இணையவழி காவல் நிலையமான இங்க கோரிமேடு வந்தீங்கன்னா டைரக்டா உங்களை விமன் ஹெல்ப் டெஸ்க்ல லேடி ஆஃபீஸர் ஒருத்தவங்க உங்களை அணுகி உங்களுடைய குறைகள்லாம் எடுத்துக்கிட்டு புகாரை எடுத்து உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ. அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் விஷயமாவும் முக்கியமா சொல்றோம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி இப்பதான் எவ்ரி மண்டே இல்லைன்னா ஒரு வெனஸ்டே இந்த மாதிரி வாரத்துல 2 வாட்டி நாங்க அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் ரெடி பண்றோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன பண்றோம்னா, வி ஆர் நாட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா பண்றோம். அது இல்லாம ஐடி நிறுவனங்களுக்கும் போய் நாங்க பண்றோம். ஸோ அது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயத்துல ஒண்ணா இருக்குது. கண்டிப்பா நாங்க அவேர்னஸ் எக்ஸாக்ட்லி. ஸ்கூல் காலேஜஸ்ங்கிறது நம்மளுக்கு பிரைமரியா இருந்தாலும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ வந்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா ப்ரிவென்ஷன்லயும். அதனால நாங்க அவேர்னஸ்ல என்ன பண்றோம்னா, ஐடி கம்பெனிஸும் போறோம், அது இல்லாம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் பைப்லைன்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராமும் பண்ற மாதிரி இருக்கும். அதனுடைய டீடைல்ஸும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் ஷேர். ராகவ் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ், இதுக்கான கேம்பெயின்ஸ் எல்லா இடத்துக்கும் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காரு. எல்லா செக்டர்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட்ஸ், நிறுவனங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நம்ம மீட் பண்ணி அவர் கூட சேர்ந்து நாங்களும் வந்து சில பகுதிகளில் அவேர்னஸை மக்களுக்கு வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும்னு சொல்லி நான் அவருக்கு ரெக்வஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து மக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க. அதனால இந்த வீடியோவை உங்க சகோதரிகள், உங்க சகோதரர்கள் யாரா இருந்தாலும் சரி மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.